நாடா புயலை அடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில தலைமை செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதனை அடுத்து வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்துள்ளது. குடிநீர் வழங்கல், மின்சாரம் போன்ற சேவைகள் பாதிக்கப்படும் போது தேவையான ஆலோசனைகளை வழங்க மூத்த அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்களை கொண்டு தனியாக ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையால் அதிகம் பாதிக்கப்படும் மாவட்டங்களில் சிறப்பு அதிகாரிகளாக மூத்த IAS அதிகாரிகளும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடலோரங்களில் உள்ள மீனவர்கள் புதன்கிழமை மாலை முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மேலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த 80 பேர் கொண்ட 2 அணியினர் கடலூருக்கும் 40 பேர் கொண்ட குழு தலா ஒரு அணி நாகை மற்றும் சென்னைக்கு விரைந்துள்ளது. வெள்ளம் ஏற்பட்டால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தேவையான கருவிகள் மற்றும் படகுகளுடன் பேரிடர் மீட்புக் குழு 3 மாவட்டங்களிலும் தயார் நிலையில் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், நாகை ஆகிய 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் வானூர் தாலுகா பள்ளிகளுக்கும் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.